மனிதரில் புனிதர் தூய அமல அன்னை பெருவிழா. இந்த விழா கீழை திருச்சபையில் 7ஆம் நூற்றாண்டு முதலே கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்னை மரியா புனித அன்னா வயிற்றில் கருவான விழாவாக அவர்கள் கொண்டாடினார்கள். இப்போது கத்தோலிக்க திருச்சபை கொண்டாடுவது போல அமல உற்பவம் என்று அது பொருட்படவில்லை. மேலை திருச்சபையில் 9ஆம் நூற்றாண்டு முதல்தான் நடைமுறைக்கு வந்தது. இந்நிலையில் கான்டர்பரி ஈட்மர் என்பவர் 12ஆம் நூற்றாண்டில் அமல உற்பவம் என்ற நூல் ஒன்றை எழுதினார். இதைத் தொடர்ந்து பல்வேறு இறையியல் விவாதங்கள் எழுந்தன. அன்னை கன்னி மரியா அமல உற்பவி என்றால் இயேசு கிறிஸ்துவின் மீட்புப் பயன் அவருக்கு தேவைப்படாதது போல ஆகிவிடும் என்று தாமஸ் அக்வினாஸ் போன்றவர்கள் கூறினார்கள். இதற்கு பிரான்சிஸ்கன் சபையைச் சேர்ந்த அருளாளர் யோவான் டன்ஸ் ஸ்காட்ஸ், கிறிஸ்துவ மீட்பராக கொள்ள வேண்டிய நிலை மற்ற எல்லாரையும் விட கன்னி மரியாவுக்கு அதிகம் வேண்டியதாக இருந்தது. ஏனெனில் மீட்பரின் அருட்கொடை முன் சென்று அவரை பாதுகாத்திராவிடில் அவர் ஜென்ம பாவத்திலிருந்து தப்பித்திருக்க மாட்டார் என்று பதில் கூறினார். இதன் வழி இச்சிக்கலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. ஆம், ஒரு இறையியல் வல்லுனர் கூறுவது போல, இறைவன் அதை செய்ய முடிந்தது, அது ஏற்புடையதாக இருந்தது, எனவே அவர் அதை செய்தார். நமது தாயை தேர்ந்து கொள்ளும் உரிமை நமக்கு இல்லை. ஒருவேளை அப்படியான உரிமை நமக்கு இருந்ததென்றால் மிக சிறந்த பெண் ஒருவரை நமது தாயாக நாம் தேர்ந்தெடுக்க தயாராக இருப்போம். இயேசுவுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. மூவர் இறைவனாக எக்காலமும் வாழ்ந்து வரும் அவர் தமக்கென சிறந்தொரு தாயை அவளது பிறப்பு முதலே தேர்ந்து கொள்கிறார். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலைமையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்று இறைவன் பாம்பிடம் கூறினார். அழகை அழிக்கும் அவளது வித்து என்பது இயேசு கிறிஸ்துவே. அந்த தாய் அன்னை மரியா பாம்பின் தலையை நசுக்கி அழிக்க முன்குறிக்கப்பட்ட ஒருவர் நிச்சயமாக தம் பிறப்பு முதலே அதனை எதிர்த்துதான் வளர்ந்திருப்பார். தம் வாழ்வு முழுவதுமே அப்படியே தொடர்ந்திருப்பார். கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாவுக்கு இயேசுவின் பிறப்பினை முன்னறிவிக்கும் போது, அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்கிறார். மற்றொரு மொழிபெயர்ப்பில் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இந்த வாழ்த்தே எவ்வளவு தூரம் ஆவியில் அருளுடன் இறைவன் தம் மகனின் தாயை பாதுகாத்து வந்துள்ளார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. படியாமல் கடவுளின் தனி அருளால் பாதுகாக்கப்பட்டார் என்னும் மறையுண்மை ஒன்று மரியா. இயேசுவை ஆண் துணையின்றி தூய ஆவியின் வல்லமையால் கருத்தரித்து உலகுக்கு ஈர்ந்தார் என்னும் மறையுண்மை மற்றொன்று. சிலர் இந்த 2 மறையுண்மைகளையும் பிரித்தறியாமல் குழப்புவதும் உண்டு. மரியாவின் பெற்றோர் சுவக்கின் அன்னா என்பது மரபு. அவர்கள் மரியாவை ஈன்றெடுத்த போது பிற மனிதர்களைப் போல தாம்பத்திய உறவின் வழியாக பெற்றவர்கள். ஆனால் அன்னாவின் உதிரத்தில் கருவான மரியாவை கடவுள் பிறப்பு நிலை பாவத்தினால் பாதிக்கப்படாமல் பாதுகாத்தார். இவ்வாறு மரியா கடவுளின் மகனாகிய இயேசுவை பெற்றெடுக்க கடவுளின் உகந்த கருவியாக மாற்றினார். மரியாவை கடவுள் பிறப்பு நிலைக்கு பாவத்திலிருந்து பாதுகாத்ததற்கு இயேசுவின் சிலுவை சாவு மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமாக நிகழ்ந்த மீட்புதான் வழியாக அமைந்தது. வரலாற்றில் இயேசு வந்து தோன்றுவதற்கு முன்னரே கடவுள் ஆழ்ந்த மீட்பின் அந்த பலனை மரியாவின் வாழ்வில் யதார்த்தமாக்கினார். மரியா அமல உற்பவியாக உள்ளார் என்பதை கத்தோலிக்க திருச்சபையும் மரபு வழி திருச்சபைகளும் ஏற்கின்றன. அமல உற்பவியான மரியாவின் திருவிழா டிசம்பர் மாதம் 8ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. அதிலிருந்து 9 மாதங்கள் கணக்கிடப்பட்டு மரியாவின் பிறந்த நாள் திருவிழா செப்டம்பர் மாதம் 8ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. மரியாவின் அமல உற்பவத்திற்கு விவிலிய அடிப்படைகள் தொகுத்து, மரியா பிறப்பு நிலை பாவத்திலிருந்து கடவுளின் தனிப்பட்ட அருளால் பாதுகாக்கப்பட்டார் என்னும் மறையுண்மை அப்படியே எழுத்துக்கு எழுத்து என்னும் முறையில் விவிலியத்தில் இல்லை. ஆனால் அந்த மறையுண்மையின் அடிப்படைகள் விவிலியத்தில் உள்ளன. கத்தோலிக்க திருச்சபை அந்த விவிலிய அடிப்படைகளையும் வரலாற்று போக்கில் கிறிஸ்துவ நம்பிக்கையாக திருச்சபை நடைமுறையில் உள்ள உண்மையாக ஏற்றவற்றையும் கருத்தில் கொண்டு மரியாவின் அமல உற்பவத்தை ஏற்று கற்பிக்கிறது.
பாவக்கரையற்று கருவான அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஜெபித்தார்கள். புனித அமல உற்பவ அன்னையே எங்களுக்காக ஜெபியுங்கள்.